நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட் ஹீரோவோட லிஃப்ட் டோர் ஓப்பன் ஆகும். அங்க நம்ம ஹீரோயின் நிக்கிறாங்க. இந்த இடத்துல முடிச்சது இல்லையா? நம்ம ஹீரோ இவங்க தான் அந்த குட்டி பொண்ணுன்னு கண்டுபிடிச்சாரா இல்லையா? 400 வருஷம் ஸ்டோரியாச்சே, எப்படி 4 செகண்ட்ல முடிச்சிருவாங்க? நம்ம செகண்ட் எபிசோட் ஆரம்பத்துல நம்ம பிதா மகன் சூர்யா மாதிரி அங்க ஒருத்தர் கட்டை உருட்டிட்டு இருக்காரு. கரெக்டா கண்டுபிடிக்கிறவங்க எல்லாரையுமே இவர் சீட் பண்ணி ஏமாத்திடுறாரு. நம்ம ஹீரோ தான் ரொம்பவே வேகமான ஆளாச்சே, அதனால இவர் ஏமாத்துறத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு. ஏப்பா இங்க பாருப்பா, இதுதான்ப்பா நான் கடைசியா உன்கிட்ட வைக்கிற பெட்டு, இதுல மட்டும் நான் தோத்துட்டேன்னு வச்சுக்கோயேன், என் பொண்ணுக்காக மருந்து செலவுக்கு வச்சிருந்த எல்லா காசையுமே நீ எடுத்துக்கோ, நானும் ஆத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. கரெக்டான கட்டையில பெட்டும் வைக்கிறாரு. அவர் சீட் பண்ணலான்னு காயை நகர்த்தும் பொழுது நம்மளுடைய ஹீரோ அவருடைய பவரை யூஸ் பண்ணி அந்த காய் நகர விடாம அதே கட்டையில இருக்கிற மாதிரி பண்ணிடுறாரு. உன் பாச்சா என்கிட்ட பழிக்காதுப்பான்னு நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. பல்லக்குல இருந்து ஒரு குட்டி பொண்ணு விழுந்தாங்க இல்லையா? ராத்திரி ஃபுல்லா உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக என்னுடைய அம்மா எப்பவுமே விதவைங்களை பத்தியே படிக்க சொல்றாங்க? ஹஸ்பண்ட் இறந்துட்டா அவங்கள மாதிரியே நம்மளும் இறந்துடணுமா என்ன? எனக்கு அதை படிக்கிறதுலாம் ஆர்வம் இல்லப்பா. எனக்கு எப்பவுமே ஏஞ்சல்ஸ், கோஸ்ட், ஃபேரிஸ் இவங்களை பத்தி படிக்க தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். படிக்க ஆரம்பிக்கிறாங்க. தூங்க செஞ்சிடுறாங்க. தூங்கிட்டு இருக்க குட்டி பொண்ணை தூக்குல போடுறதுக்காக ஒருத்தர் அவங்க கை காலை கட்டி தூக்கிட்டு போறாரு. எழுந்து பாக்குற அந்த பொண்ணு அவங்களுடைய கட்டை கழட்டிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓட முயற்சிக்கிறாங்க. அவளை நோக்கி இவர் அம்பை எடுத்து விட ஆரம்பிக்கிறாரு. கண்ணி மேய்க்கிற நேரத்துக்குள்ள அந்த பொண்ணு அந்த இடத்துல இருந்து காணும். அந்த அம்பும் ஒரு மரத்துல போய் பாஞ்சிடுது. எழுந்து பாக்குறவங்க அம்மா பேயின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து குடுகுடுன்னு ஓடுறாங்க. இவரு நம்மள அந்த பல்லக்குல இருந்து காப்பாத்தினவராச்சுன்னு சொல்லிட்டு அவரை நோக்கி நடந்து வராங்க. நீங்க இறந்தவங்க எல்லாரையும் காப்பாத்துற ஏஞ்சலா? அன்னைக்கு நீங்க எதுக்காக என்ன காப்பாத்துனீங்க? நீங்க யாரு? நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோ எதுக்குமே வாயை திறந்து பேசல. பதிலுக்கு அந்த இடத்துல இருந்து அந்தரத்துல பறக்க ஆரம்பிக்கிறாரு. இதை பாக்குற அந்த குட்டி பொண்ணுக்கு ரொம்பவே ஷாக்கிங் ஆயிடுது. அதே சமயத்துல அவரை பார்த்து பயந்து ஓடாம அதே இடத்துல நிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த குட்டி பொண்ணு கிட்ட ஒரு ஹேர் பின்னை கொடுக்கறாரு. நம்ம ஹீரோ மியூசியம்ல நிக்கிறாரு. அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுடைய டீச்சர் இது 1600வது வருஷத்துல யூஸ் பண்ண ஹேர் பின். இது ஒரு பேம்பூ ஸ்டிக். இதோட கார்னர்ல கிறிஸ்டலால மோல்ட் பண்ணிருக்காங்க. இதனுடைய பாதி உடஞ்ச பீஸ் எங்க இருக்குன்னு தெரியல. ஆதி காலத்து பொருட்களை நிறைய பேர் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவங்களுடைய பேரையும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போனாங்க. இந்த ஹேர் பின்னை கொடுத்தவருடைய பேரும் தெரியல, அவர் எங்க இருந்து வந்தாருன்னு தெரியல. நாங்க இன்னும் அவரை தேடிக்கிட்டு இருக்கோன்னு அந்த ஹேர் பின்னை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ சொல்றாங்க. திரும்பி அவருடைய அபார்ட்மெண்ட்டுக்கு போறவர் லிஃப்ட் ஓபன் ஆகும் பொழுது நம்மளுடைய ஹீரோயினை பாக்குறாரு. அவர் ரூமை நோக்கி நகர்ந்து போறவர்கிட்ட, ஹே யூ, உனக்கு என்ன வயசாகுது? உன்னை விட நான் ரொம்ப பெரிய பொண்ணு தெரியுமா? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்கிட்ட இப்படி மரியாதை இல்லாம நடந்துப்பேன்? உனக்கு என்ன வயசாகுது சொல்லு பாப்போன்னு கேக்குறாங்க. தண்ணியே இல்லாத கிணத்துல பக்கெட்டோட ஒருத்தன் போய் நின்னானா? இந்த பழமொழிக்கு அர்த்தம் உனக்கு தெரியுமான்னு நம்ம ஹீரோயினை கேக்குறாரு. நம்ம ஹீரோயின், என்னது தண்ணி இல்லாத கிணத்துல எப்படி பக்கெட்டோட நிப்பாங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, வறட்சி இருந்துமே மக்கள் பக்கெட் எடுத்துக்கிட்டு தண்ணி மொல்றதுக்காக அந்த இடத்துக்கு போனாங்க. அந்த காலத்துல உருவான பழமொழி தான் இது. உங்க கேள்விக்கான பதில் கிடைச்சதா? அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. நம்ம ஹீரோயின், என்னது இவன் என்ன சொல்றான்? இவ இருந்த காலத்துலதான் இந்த பழமொழியே உருவாச்சுன்னு சொல்றானா? இது கண்டிப்பா ஒரு 200-300 வருஷம் பின்னாடி இருக்குமே. இந்த காலத்து பசங்களாம் இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு கூட கிண்டல் பண்ணுவாங்களான்னு நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. என்ன ஆனாலும் இவன் எனக்கு மரியாதை கொடுத்துதான் பொடி பையான்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெட்ல எகிரி குதிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்பவே சென்சிட்டிவ் இயர்ஸ், அதனால இவங்க பேசுற எல்லாத்தையுமே கேக்குறாரு. நம்ம ஹீரோ தூங்குறாரு. அவருக்கு மிகவும் மோசமான கனவு ஒண்ணு வர்றத பாக்குறாரு. நம்ம ஹீரோ அவருடைய லாயர் ஃப்ரெண்ட் கூட நடந்து போய்கிட்டு இருக்காரு. 12 வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணீங்கன்னா இந்த சிட்டில இருக்க 3 ஸ்கூல்ல ஏதோ ஒரு ஸ்கூல்ல தான் அவ படிச்சிருக்கணும். நான் வேணா உங்களுக்காக அவளை தேடி கண்டுபிடிக்கவா? ஏன்னா உன்னுடைய கடைசி ஆசை அதானே. நம்ம ஹீரோக்கு 400 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. சூதாட்டத்துல ஒருத்தர் காசு, பொண்டாட்டின்னு எல்லாத்தையுமே இழந்தவரு கடைசியா என்கிட்ட என்னுடைய பொண்ணுதான் இருக்கா, இவளுக்கு உடம்பு சரியில்லை, இவளை வச்சு நான் சூதாடுறேன்னு அவளை கூட்டு போய் நிக்கிறாரு. அங்க இருக்க எல்லாருமே இவரை அடிச்சு தள்ளி விட்டுடுறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் நிக்கிறாங்க. இவரால அன்னைக்கு நிறைய விஷயங்களை செஞ்சிருக்க முடியும், ஆனாலும் அவர் செய்யல. அந்த பொண்ணை பார்க்கும் பொழுது ஒருவேளை இப்ப நான் காசு வாங்கி கொடுத்தாலும் ஃபியூச்சர்ல அவளை யாரு காப்பாத்துவான்னு நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து வந்துடுறாரு. அவருடைய ஃப்ரெண்டுக்கு அவர் சொல்றாரு, எந்தெந்த விஷயங்கள் நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கும். நல்லது நடக்கணும்னு இருந்ததுன்னா நடக்கும், கெட்டது நடக்கணும்னு இருந்ததுன்னா அது இன்னும் மோசமாவே நடக்கும். எனிஹவ் பூமியில நடக்கிற எந்த விஷயத்தோடைய விதியுமே நான் மாற்றி அமைக்க விரும்பல.
ஒருவேளை அந்த பொண்ணை நான் பார்க்கணும்னு இருந்ததுன்னா கண்டிப்பா நான் பார்ப்பேன், அதுவா நடக்கும் பொழுது நடக்கட்டும்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயின் மேக்கப் போட்டுட்டு இருக்கும் பொழுது, இந்த படத்துல நீங்க நடிக்க மாட்டீங்க, அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, நீங்க இதை வேணாம்னு சொன்னீங்கன்னா அவ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணிக்கலாம் இருக்கா தெரியுமான்னு நம்ம சாங்கி கிட்ட சொல்றாங்க. அவ இதை நடிக்கிறதா இருந்தா கண்டிப்பா நானே பண்றேன் நம்ம சாங்கி ஒத்துக்கிறாங்க. இந்த விஷயம் தெரியற அந்த ஹீரோயின் எப்படி அவ ஒத்துக்கிட்டா, அவ யூஸ்வலா இந்த மாதிரி காரியங்கள் பண்ண மாட்டாளேன்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது நம்ம சாங்கியோட ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வராங்க. அவ வேண்டான்னு சொன்னா நீ நடிச்சிருவன்னு அவளுக்கு கண்டிப்பா தெரியும், அதனாலதான் இவ அந்த வாய்ப்பை கிராப் பண்ணிக்கிட்டான்னு சொல்றாங்க. ஹே யூ, ஹீரோயினோட ஃப்ரெண்டு தானே நீ, உனக்கு அந்த அளவுக்கு எந்த ரோலுமே இல்லையே, சைட் கேரக்டர்ஸ் தானே நீ பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கும் பொழுது, ஆமா அது பண்றதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, அவளுக்கு என்னைக்குமே நான் போட்டியா இருந்தது இல்லை, அவ உன்னதான் போட்டியா கருதுறா தெரியுமா, என்னுடைய ஃபீல்டுல நான் இன்னும் முன்னேறுவதற்கு அவள் நிறையவே வழிகள் எனக்கு சொல்லுவா, அவளை பொறுத்த வரைக்கும் நீ தான் அவளுக்கு போட்டின்னு நம்ம சாங்கியோட ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க. அவங்களும் பிலிம் இண்டஸ்ட்ரியில நம்ம சாங்கி மாதிரியே இன்னொரு ஹீரோயின் தான். இவங்க 2 பேருக்கு நடுவுல எப்பவுமே ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்க தான் செய்யுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹீரோயின் ரொம்ப நேச்சுரலா நம்ம லிவிங் ஸ்டைல் இருக்கணும், மற்றவங்க யாருக்கும் நம்ம ஹீரோயின்றதுக்காக ரொம்ப மேம்போக்கா வாழ்றாங்கன்னு தெரியக்கூடாதுன்றதுக்காக சைக்கிள் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போறாங்க. அவங்க சைக்கிள் எடுக்கும் பொழுது வழக்கம் போல எல்லாருமே நம்ம ஹீரோயினை சுத்தி வளைச்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை எப்பவும் போல சீன் போட்டுட்டு, எனக்கு எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கும் அப்பெல்லாம் நான் சைக்கிள் ஓட்டுவேன், அண்ட் எனக்கு ஈக்கோ ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது ரொம்பவே பிடிக்கும் தெரியுமா, நீங்க இவ்வளவு அழகா இருக்கிறதுக்கு என்ன காரணம், நீங்க நிஜமாவே மேக்கப் போடலையான்னு கேட்கும் பொழுதுதான் இவங்க யோசிச்சு பாக்குறாங்க. ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இவங்களுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட, நீ போடுற மேக்கப் ரொம்பவே ரியலா இருக்கணும் தெரியுமா, மற்றவங்க யார் பார்த்தாலுமே என்ன மேக்கப் போட்டிருக்கேன்னு சொல்லாத அளவுக்கு இருக்கணும், அதே சமயத்துல நான் ரொம்பவும் அழகாவும் இருக்கணும், நம்ம சாங்கி நேச்சுரலாவே ரொம்ப அழகா இருக்காங்கன்னு சொல்ற அளவுக்கு நீ எனக்கு மேக்கப் போடணும்னு சொல்றாங்க. நீங்க என்ன காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்றீங்கன்னு வியூவர்ஸ் கேக்குறாங்க. நம்ம சாங்கி யூஸ்வலா நான் என்னுடைய சாப்பாடு எல்லாமே கரெக்டா சாப்பிடுவேன், வேற எதுவுமே நான் அதிகமா ஃபாலோ பண்றது இல்ல, ஆன்டி ஏஜிங்காக ஒரு விட்டமின் டேப்லெட் நான் யூஸ் பண்றேன்னு அதோட பேரை சொல்லும் பொழுது தப்பான ட்ரக் நேம் சொல்லிடுறாங்க. உடனே அவங்க அசிஸ்டன்ட் ஓடி வந்து, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க சொன்னது ட்ரக்கோட நேம் தெரியுமா, இருந்தாலும் நம்ம சமாளிப்போம்னு சொல்லிட்டு, ஓ ஹவு கியூட் சீஸ், அவங்க விட்டமின் டேப்லெட்டையும் ட்ரக்கோட நேமையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க, செம கியூட்ல அப்படின்னு சொல்லி சிச்சுவேஷனை திருப்பி விட்டுடுறாரு. ஸ்கூல்ல எல்லாருக்கூடயுமே நீங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பீங்களான்னு கேக்குறாங்க. நம்ம சாங்கியோ, ஆஃப் கோர்ஸ் நான் எல்லாரு கூடயுமே பாரபட்சமே பார்க்காம பழகுவேன் தெரியுமான்னு சொல்லிட்டே இருக்கும் பொழுது நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட், இங்க நிக்கிற இல்லையா அந்த நீல கலர் சட்டை போட்டவன் உங்களை இத்தனை மணிக்கு டேக் பண்ணிருக்கான், அதனால அவனை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கோங்கன்னு சொல்லும் பொழுது நம்ம ஹீரோயின், ஹே எப்படி இருக்க, நீ நல்லா இருக்கியா, கண்டிப்பா உன் கூட நான் போட்டோ எடுத்துக்கிறேன், நீ கேட்ட மாதிரி 2 மணிக்கு நம்ம மீட் பண்ணுவோம்னு சொல்றாங்க. தோ அங்க 6 o'clock பொசிஷன்ல ஒருத்தவங்க நிக்கிறாங்க இல்லையா, அவங்கள பத்தி சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது திரும்பவும் நம்ம சாங்கி, ஹலோ மேம் நீங்க ரொம்பவே அழகா இருக்கீங்க, நீங்க கேட்ட மாதிரி நம்ம 2 பேரும் காஃபி ஷாப்புக்கு கண்டிப்பா போலான்னு அவங்களுக்காக ஒரு குட் இமேஜை ஏற்படுத்திக்கிறாங்க. கிளாஸ் ரூம்ல எல்லாருமே அவங்களுடைய அசைன்மெண்ட்ஸ் கொண்டு வந்து சப்மிட் பண்றாங்க. நம்மளுடைய சாங்கியும் செம சீனை போட்டுட்டு அந்த அசைன்மெண்ட்டை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இந்த பேர்ல இருக்கிறது யாருன்னு நம்ம ஹீரோ கேட்கும் பொழுது, நான் தான் சொல்றாங்க. நீங்க முறையா என் கிளாஸ்க்கு வந்திருக்கிறதுனால உங்களுக்கு ரூல்ஸ் தெரியல போல, என்னுடைய கிளாஸ்ல அசைன்மெண்ட் வைக்கிறாங்க, எப்பவுமே கட் காப்பி பேஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. நம்ம சாங்கியோட அசிஸ்டன்ட் தான் அந்த ரிப்போர்ட்டை எழுதி கொடுத்திருப்பாரு. இந்த உலகத்துல இருக்க எந்த மனுஷனாலும் நாம இந்த ரிப்போர்ட்ல இவ்வளவு கட் காப்பி பேஸ்ட் பண்ணிருக்கோம் கண்டுபிடிக்கவே முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு நான் கலவை அள்ளி கொட்டியிருக்கேன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயின் அவர் சொன்ன நம்பிக்கையிலேயே கண்டிப்பா இல்ல, எங்க நான் எதுல இருந்து எடுத்திருக்கேன்னு சொல்லுங்க பாப்போன்னு கேட்கும் பொழுது நம்ம ஹீரோ தான் செம பிரில்லியன்ட் ஆச்சு, ஒண்ணு விடாம எல்லா பேராகிராஃப்லயும் நீங்க இந்த புக்ல இருந்து இதை எடுத்திருக்கீங்க, இது இந்த இயர்ல எழுதின புக் அப்படின்னு எல்லாம் அவங்க அசைன்மெண்ட் ஃபுல்லாவே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறத கண்டுபிடிச்சு, உங்களுடைய அசைன்மெண்ட்டுக்கு நான் 0 மார்க் போடுறேன்னு தூக்கி எறிஞ்சிடுறாரு. இங்க நடக்கிற இன்சிடென்ட் அவங்க கிளாஸ் ரூம்ல இருக்க எல்லாருமே பார்த்து சிரிக்கிறாங்க. அதுவும் இல்லாம உடனடியே அதை சோசியல் மீடியால அப்லோட் பண்ணி நம்ம சாங்கியோட இமேஜை டேமேஜ் பண்ணணும்னு போஸ்ட் பண்றாங்க. வெளியே வர நம்ம ஹீரோ காதுபடவே எல்லாரும் வச்சு, இவ்வளவு பெரிய ஸ்டாரா இருந்துட்டு எப்படி 0 மார்க் வாங்கியிருக்க பாரு, இதுவே நான் அந்த இடத்துல இருந்தேன்னா என்னுடைய மூஞ்ச காட்டியிருக்கவே மாட்டேன்ப்பான்னு நிறைய பேர் பேசுறத நம்ம ஹீரோ கேக்குறாங்க. கிளாஸ்ல நம்ம ப்ரொஃபசர் திட்டும் போது அவன் மூஞ்சி எப்படி இருந்துச்சு தெரியுமா, அதை நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன், நம்ம அதை சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணி அவளோட ஃபேஸை கிழிச்சர்லாம் வாங்கன்னு அதை போஸ்ட் பண்றதுக்காக போறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் பேசினது நம்ம ஹீரோக்கு ஞாபகத்துக்கு வருது. இதை யோசிச்சு பாக்குறவருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அந்த பொண்ணுங்களோட போனை இவருடைய பவர் யூஸ் பண்ணி கீழே போட்டு உடைச்சிடுறாரு. நம்ம சாங்கி ரொம்ப கஷ்டமா பாவமா அவங்களுடைய ரூம்குள்ள உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சாரி சாங்கி, இதை கண்டிப்பா எந்த ஒரு மனுஷனாலையும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது, உன்னுடைய
ப்ரொஃபஸர் ஏலியனா என்னன்னு எனக்கு தெரியல. நம்ம சாங்கி இட்ஸ் ஓகே, முதல்ல இங்க இருந்து வெளியே போயிடு, எனக்கு கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுன்னு அவங்க கிளாஸ்குள்ளேயே உட்காந்து ஃபீல் பண்றாங்க. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் செகண்ட் ஹீரோக்கு கால் பண்ணி இன்னைக்கு என்னுடைய பர்த்டே, நம்ம 2 பேரும் 8 மணிக்கு மீட் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. நம்ம செகண்ட் ஹீரோவை கண்டிப்பா உன்னை நான் மீட் பண்ண வரேன், அவனுக்கு இன்னைக்கு பர்த்டேவா சொல்லவே இல்லையே, நம்ம சாங்கியையும் கூப்பிட்டுட்டு போலாமான்னு கேக்குறாரு. நம்ம செகண்ட் ஹீரோயின் அவங்களும் இவரும் மட்டும் தனியா மீட் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஆனா அவருக்கு சாங்கியை ரொம்பவே பிடிக்கும்ன்றதுனால இந்த பிளானுக்கு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அப்பனா நம்ம 3 பேரும் நைட்டு கண்டிப்பா மீட் பண்ணுவோம்னு நம்ம செகண்ட் ஹீரோ சொல்லிட்டு போனை வச்சிடுறாரு. ஆல்ரெடி சோகத்துல இருக்க நம்ம ஹீரோயின் அவங்க பர்ஸ்ல இருக்க ஃபேமிலி போட்டோவை பார்த்து ஃபீல் பண்றாங்க. அவங்க ஃப்ரெண்டோட ஷாப்க்கு கார்ல ஏறி போறாங்க. 2 பேரும் உட்காந்து பேசுறாங்க. நம்ம ஹீரோயின் ட்ரிங்க் பண்ணவும் ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் அவங்களுடைய ஃப்ரெண்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல கூட நீ இப்படி மேக்ஸ்ல 4 மார்க் தான் எடுத்த, உன்னை நான் பக்கத்துல 0 ஆட் பண்ணி 14 போட சொன்னேன், நீ தான் 0வாவே இருக்கட்டும்னு விட்டுட்ட, நீ அப்பவும் இப்பவும் ஒரே மாதிரியே தான் இருக்குன்னு நம்ம சாங்கி கிட்ட சொல்றாங்க. நான் 0வா இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, இது எல்லாமே அந்த ப்ரொஃபஸர்னால தான் வந்ததுன்னு கேக்குறாங்க. பாட்டு கேட்டுட்டு படுத்துட்டு இருக்காரு. அப்போ யாரோ 14321832ன்னு நம்பர் செலுத்திட்டு இருக்க சவுண்ட் இவருக்கு கேக்குது. பார்த்தா நம்ம ஹீரோயின் அவங்க டோர் லாக்க ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. பாஸ்வேர்ட் போட்டுட்டே இருக்கும் பொழுது நம்ம ஹீரோயினோட முடியெல்லாம் அவங்க முகத்துக்கிட்ட வந்து விழுது. ஏ, உன்னை விழாதன்னு சொன்னா இல்லையா, என் மூஞ்ச மறைக்கிறேன், நீ கொஞ்ச நேரம் அங்கேயே நில்லுன்னு அவங்க முடி கூடலாம் சண்டை போடுறாங்க. 2 தடவை லாக் போட்டவங்க 3வது முறையும் தப்பான நம்பரை போட்டுட்டாங்க. அதனால அவங்களுடைய டோர் லாக் ஆயிடுச்சு. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்னையே நீ லாக் பண்ணுவ, எவ்வளோ பெரிய ஹீரோயின் என்னையே நீ லாக் பண்றியா, ஓகே இப்போ நீ எப்படி இருந்தாலும் திறந்துதான் ஆகணும், கமான் ஜி பூம்பா திறந்தடி சீசே. அவங்க சொன்ன மாதிரியே அந்த கதவும் திறந்துருது. ஓ, கதவை திறந்துருச்சு, வெரி குட், என்னோட வார்த்தைக்கு நீ எப்படி மதிப்பு கொடுக்காம இருப்பேன்னு பேசிட்டே இருக்கும் பொழுது உள்ள இருந்து நம்ம ஹீரோ, நான் தான் கதவை திறந்தேன், இது என்னுடைய ரூம்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயின் போதையில அவருடைய ரூம் கதவை ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சொல்ல நம்ம ஹீரோயின் எதுவுமே கேட்காம நேரா உள்ள போய் படுத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயினோட பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டு இருக்காரு. அப்ப அவங்களுடைய ட்ரெஸ் விலகி இருக்கிறத பாக்குறாரு. அவருடைய பவரை யூஸ் பண்ணி அவங்களோட ட்ரெஸ்ஸை மூடி விட்டுறாரு. நம்ம செகண்ட் ஹீரோ சாங்கிக்கு கால் பண்ணும் பொழுது அந்த போனை நம்ம ஹீரோ அட்டென்ட் பண்றாரு. அவ தவறுதலா என்னுடைய ரூம்க்கு வந்துட்டான்னு சொல்லி காலை கட் பண்றாரு. நம்ம செகண்ட் ஹீரோ டெஸ்டினேஷனுக்கு வந்து ரீச் ஆயிடுறாரு. இப்படிதான் யாராவது ரூம் மாதிரி நுழைஞ்சா அவங்களை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு படுக்க வச்சுப்பீங்களா? அவங்களுடைய வீட்டுக்கு அனுப்பணும்னு உங்களுக்கு தோணாதான்? அதுவும் எஸ்பெஷலி ஒரு பொண்ணு தண்ணி அடிச்சிருக்கும் பொழுது அவங்க நிதானத்திலேயே இருக்க மாட்டாங்க. அவங்கள பத்திரமா அனுப்பி வைக்கணும்னு உங்களுக்கு தோணலையான்னு கேட்டுட்டே இருக்கும் பொழுது நம்ம ஹீரோ, அதுக்காக தான் நான் உங்களுடைய கால் அட்டன் பண்ணேன், உங்களை என்னுடைய வீட்டுக்குள்ள வர அனுமதிச்சதுக்கு காரணமும் அவளை பத்திரமா இங்க இருந்து கூட்டிட்டு போவீங்கன்றதுக்காக தான் சொல்றாரு. அவ ரொம்பவே அழகான மாடல், அவளுடைய இமேஜ் கெட்டு போக நான் விட மாட்டேன், ஒழுங்கா உன்னுடைய போன் எடுத்து என்கிட்ட கொடுன்னு கேக்குறாரு. ஹோ, நீ சொல்றது சரிதான், நான் அவளை ஒருவேளை தப்பா போட்டோ எடுத்திருக்கலாம், ஏன்னா நான் யாரோன்ற ஒரே காரணத்தினால இவ்வளவும் நீங்க என்கிட்ட கேக்குறீங்கன்னா அதே கேள்வியை என்னாலேயும் உங்ககிட்ட கேட்க முடியாது. நீங்க தான் அவளோட பாய் ஃப்ரெண்டு, நான் எப்படி நம்புறது? அவளை பத்திரமா இங்க இருந்து கூட்டிட்டு போவீங்கன்னு என்னால எப்படி நம்ப முடியும்? நீங்களும் அந்த வகையில யாரோ ஒருத்தர் தானே, உங்க கூட என்னால அனுப்ப முடியாதுன்னு திருப்பி அவர்கிட்ட பேசுறாரு. தூங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் எழுந்து, கொஞ்ச நேரமாவது ஒருத்தர் தூங்க விட்டுறீங்களா, நீங்க சத்தம் போட்டு பேசிட்டே இருக்கீங்க, அமைதியா இருக்க 2 பேரும் சொல்றாங்க. நம்ம செகண்ட் ஹீரோ ஓடி வந்து, சாங்கி என்ன நீ இப்படியா பண்ணுவ, நிதானத்திலே இல்லன்றதுக்காக பக்கத்து வீட்டுல வந்து படுத்திருக்கேன், எழுந்துரு முதல்ல, இங்க இருந்து நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு அவளை கூட்டிட்டு போறாரு. எல்லா பொருட்களையும் எடுக்கிறாங்க. ஆனா நம்ம சாங்கியோட பர்ஸ் அங்க சோஃபாக்கு கீழே இருக்கு, அதை மறந்துட்டு போயிடுறாங்க. சாங்கிய நம்ம செகண்ட் ஹீரோ கூட்டிட்டு போறாரு. அப்பயும் அவங்களுடைய ட்ரெஸ் விலகி இருக்கு. நம்ம ஹீரோ இங்க இருந்தே திரும்பவும் அவருடைய பவர் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை சரி பண்றாரு. நம்ம செகண்ட் ஹீரோ சாங்கியோட வீட்லயே குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு காஃபி குடிச்சிட்டு வராரு. அங்க படுத்துட்டு இருக்க நம்ம சாங்கி அவர் பாக்குறாரு. இவங்களை அவர் ரொம்பவே நேசிக்கிறதால சாங்கி இப்படி தூங்குறத அவர் பாக்குறாரு. ஸ்லீப்பிங் பியூட்டி கணக்கா இருக்காளேன்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்றதுக்காக கிட்ட போறாரு. நம்ம ஹீரோயின் திடீர்னு எழுந்துக்கிறாங்க. என்ன பண்ற நீன்னு கேக்குறாங்க. இல்ல ஒன்னும் இல்ல, நான் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது நம்ம ஹீரோயின் அவங்களும் பயங்கரமா அடிக்கிறாங்க. ஏய், உன்னை விட மாட்டான்டா, ஒழுங்கு மரியாதையா என் ரூம் கீழே இருந்து வெளியே போடா அப்படின்னு சொல்லி அவரை போட்டு அடி தாக்குறாங்க. அந்த சத்தம் எல்லாமே நம்ம ஹீரோக்கு கேக்குது. அவர் இங்க இருந்து அமைதியா அதை கேட்டுட்டு இருக்காரு. வெளியே கிளம்புற நம்ம ஹீரோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் சோஃபா கடியில சாங்கியோட பர்ஸ் மிஸ் ஆகி இருக்கிறத பாக்குறாரு. அதை ஓபன் பண்ணி பாக்குறவரு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா சின்ன வயசுல இவர் பார்த்தாரு இல்லையா, அதாவது கடந்த 400 வருஷத்துல இவருக்கு எந்த சின்ன பொண்ணுடைய ஞாபகம் அடிக்கடி வருமோ அந்த பொண்ணுடைய போட்டோவையே அவர் அந்த பர்ஸ்ல பாக்குறவரு. கிறிஸ்துமஸ் ஈவினிங் அன்னைக்கு அவர் காப்பாத்தின பொண்ணு இவதானேன்னு அவருக்கு தோணுது. உடனே அந்த பர்ஸ் எடுத்துக்கிட்டு வேக வேகமா சாங்கியோட வீட்டுக்கு ஓடுறாரு.
நம்ம சாங்கி வழக்கம் போல சலூனுக்கு போய் மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. ஹேங் ஓவர்ல இருக்க நம்ம சாங்கி வாமிட் பண்றதுக்காக வாஷ்ரூம்க்கு ஓடுறாங்க. அங்க இவங்க செகண்ட் ஹீரோயினை பாக்குறாங்க. நான் இருக்க இடத்துக்கு எத்தனை தடவை வராதுன்னு உன்னை சொல்லியிருக்கேன், பேசாம சலூனை மாத்திக்கிட்டு போயிடு, உன்னோட ஸ்டாண்டர்டுக்கு ஏதாவது பிளேஸ் இருந்தா அங்க போன்னு சொல்றாங்க. அதே விஷயத்த தான் நானும் சொல்றேன், உன் மூஞ்ச பார்க்கவே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, பேசாம நீ சலூனை மாத்திக்கிட்டு போயிடுன்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எஸ்என்சி குரூப் கம்பெனியோட பையனையே நீ கல்யாணம் பண்ணிக்க போற, அதுக்காக தானே நீ அவன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க, இன்னும் உங்க அம்மாவும் நீயும் பணத்துக்காக என்னெல்லாம் செய்ய போறீங்களோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம சாங்கி, நீ சொல்றது சரிதான், ஆனா அதுல ஒரு சின்ன திருத்தம் இருக்கு, நான் ஒன்னும் அவன் பின்னாடி சுத்தல, அவன் தான் சின்ன வயசுல இருந்து என் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கா, இனியா உனக்கு இது தேவையில்லாத மேட்டர், முதல்ல படம் எப்படி நடிக்கிறதுன்னு கத்துக்க, ஓகேவா? கோவமானவங்க அங்க இருக்க பொருட்களை எடுத்து சாங்கி மேல ஏறிய ஆரம்பிக்கிறாங்க. வேகமா போற நம்ம ஹீரோ சாங்கியோடைய அசிஸ்டன்ட் கிட்ட போய் சாங்கி எங்கன்னு ரொம்ப ஆக்ரோஷமா கேக்குறாரு. இவங்க நம்ம சாங்கியை அடிக்க கை வாங்கும் பொழுது அவங்களுடைய கையை பிடிச்சிடுறாரு. எல்லாரும் யாருடா இதுன்னு திரும்பி பார்க்கும் பொழுது அந்த இடத்துல நம்மளுடைய ஹீரோ நிக்கிறாரு. சாங்கி, நீங்க எப்படி இங்கன்னு கேட்கும் பொழுது, நீ யாரு நடுவுல, நான் இவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு கண்ணு தெரியலையா, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி பண்ணிருப்பேன்னு கேட்டுட்டே இருக்கும் பொழுது அங்க இருக்க லைட்ஸ் மொத்தமா உடைய ஆரம்பிக்குது. எல்லாருமே பயந்து கீழே ஒளிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோ வேகமா சாங்கியோடைய கையை பிடிச்சு இழுத்துட்டு டெரஸ்ல கொண்டு போய் விடுறாரு. நம்ம ஹீரோயின், ஓகே யாரா இருந்தாலும் தண்ணி அடிச்சுட்டு நேற்று எப்படி மிஸ்டேக் பண்றது நார்மல் தான் பேசிட்டே இருக்கும் பொழுது இந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு கேக்குறாரு. அவங்க அந்த பர்ஸை வெடுக்குன்னு பிடிங்கிட்டு, நான் ஏன் உங்களுக்கு சொல்லணும், நீங்க எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்கன்னு கேட்டுட்டே இருக்கும் பொழுது நம்ம ஹீரோ திரும்பவும் அந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு கேக்குறாரு. அவங்களுக்கு ரெஸ்பான்ஸே பண்ணாம நம்ம சாங்கி அங்க இருந்து போயிடுறாங்க. அவங்கள வேகமா பிடிச்சி இழுத்து செவுத்தோட நிக்க வச்சு நம்ம ஹீரோ, யார் நீ கேக்குறாரு. வாழ்க்கையில நடக்கணும்னு இருக்க விஷயங்கள் என்ன ஆனாலும் சரி, அது நடந்தே ஆகும். நம்ம ஹீரோ சாங்கி தான் அந்த குட்டி பொண்ணுன்னு கண்டுபிடிச்சாரா இல்லையா? நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். வாட்ச் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.